வாங்க இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியல். பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட்டு இதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம். இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து, கடுகு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்து இந்த பொரியல் வந்துட்டு காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த பொரியல். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த பட்டாணியோடு அந்த காயும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா குருமா பண்ணுற ஸ்டைல் தான் இது. ஆனால் இதை நம்ம அதை பொரியலாகவே பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா. இந்த கேரட்டு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி எல்லாமே போட்டு அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதில் போட்டு நல்லா வதக்குங்க. ஆனால் நல்லா வதங்கி வரணும். அந்த காலிஃப்ளவர் நல்லா எண்ணெயிலே வதங்கினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு நல்லா வதக்கிங்க. இந்த நம்ம வந்துட்டு சாம்பாருக்குனா காரமான பொரியல், காரக்குழம்புக்குனா இனிப்பான பொரியல் அப்படி பண்ணுவோம். ஆனால் இந்த பொரியல் ஒன்று பண்ணிக்கிட்டிங்கன்னா சாம்பாருக்குமே சாப்பிட்லாம், காரக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு இந்த பச்சை பட்டாணி ஊற வச்சது தான், அதனால் அது வேகணும். வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்குங்க. காயை ரொம்ப ஊற்றிக்காதீங்க. இந்த காய் கொஞ்சம் வெந்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுருங்க. கொஞ்சம் தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேங்காய், சோம்பு ரெண்டையுமே நல்லா மிக்சியில் ஒரு பொரியலுக்கு போடுற மாதிரி நல்லா ஒரு ஓட்டி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதில்லை. இது நல்லா காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அந்த தேங்காயை அதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிளறி இறக்கிடுங்க. இந்த பொரியல் வந்துட்டு சாப்பாட்டுக்கு தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. சும்மாவே நீங்கள் தட்டில் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்களாம் நான் ஈவினிங் போல் எதனா சாப்பிட்ணுன்னா கூட இந்த மாதிரி கூட செய்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.